Pleasant and good day for all. I am Unnimaya UK, Department of Commerce from KCS Kasnadar College of Arts and Science. Today topic about business environment on financial services from the subject business environment. First one, meaning of business environment and financial services. Business environment encompasses the climate or set of conditions, economic, social, political or institutional, in which business operations are conducted. Business environment அப்படின்னா வணிக சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் எது எல்லாம் என்கம்போசஸ் பண்ணுது அப்படின்னா கிளைமேட், பொருளாதாரம், சோஷியல், அரசியல், அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல், இது எல்லாம் ஆப்ரேட் பண்ண, தட் மீன்ஸ் ரன் ஆக பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சர்வீசஸ் ஆஃபர்ட் பை பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஆர் கால்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோட சர்வீசஸை தான் நம்ம ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஹெல்ப் டு ரைஸ் த ரெக்வயர்ட் ஃப்ரம் தி ஹாஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸ். இன்வெஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கார்ப்பரேட் செக்டர்ஸோட தொகுப்பாளர் அவங்க கிட்ட இருந்து தேவையான ஃபண்ட்ஸ், நிதியை திரட்ட ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஹெல்ப்பாக இருக்குது. Financial services also used to refer to the services provided by the financial market. Financial instruments serves the needs of individuals, institutions and corporates. Individuals, institutions and corporates இவங்களோட நீட்ஸ், தேவைகள் ஃபுல்ஃபில் பண்ண தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட சர்வீசஸை தான் நம்ம ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். Next one, types of financial services under business environment. First one, banking. இந்தியாவில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட பேக் போனாக இருக்கிறது பேங்கிங் இண்டஸ்ட்ரி தான். இந்தியாவில் டோட்டலாக பப்ளிக் செக்டர் 27, ப்ரைவேட் செக்டர் 21, ஃபாரின் பேங்க்ஸ் 49, ரீஜனல் 56, அர்பன் ஆர் ரூரல் கோஆப்ரேட்டிவ் 95,000 ப்ளஸ் பேங்க்ஸ் இருக்குது. Our banking system is regulated by RBI, Reserve Bank of India. RBI என்னென்ன மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா லிக்விடிட்டி, அதாவது கேஷ், கேபிட்டலைசேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஹெல்த், நிதி ஆரோக்கியம், இந்த செக்மெண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பேங்கிங்கோட எக்ஸாம்பிள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ப்ரொஃபஷ்னல் அட்வைசரி அப்படின்னா தொழில்முறை நிதி. இவங்க இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு போர்ட்ஃபோலியோ சர்வீசஸ், அப்புறம் ரியல் எஸ்டேட் ஆலோசனை, ரிஸ்க் கன்சல்டிங், டாக்ஸேஷன் கன்சல்டிங் எக்ஸெட்ரா. இந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் அப்புறம் வணிகம், அதாவது பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்கு பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், எம்என்சி. நெக்ஸ்ட் ஒன், வெல்த் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் சர்வீசஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிங் கஸ்டமர்ஸோட கேபிட்டல், மணி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் வித் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் டெப்ட், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், ரியல் எஸ்டேட் எக்ஸெட்ரா. இதுக்கான எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஒன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோட ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறதுக்காக சேவிங்ஸில் என்கேஜ் பண்ணுற நோக்கத்துடன் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டாக் அண்ட் மணி மார்க்கெட், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸ்டு இன்கம் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஒன், இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸில் 2 கேட்டகரிஸ் இருக்குது, ஜென்ரல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ், அதாவது இண்டிவிஜுவல்ஸ் அப்புறம் ஆர்கனைசேஷன்ஸை சேஃப்கார்ட் பண்ண அன்ஃபார்சின் சர்க்கம்ஸ்டன்சஸில், அதாவது எதிர்பார்க்காத சூழ்நிலையில் இருந்து பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் லைஃப் இன்சூரன்ஸ் 24, அப்புறம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் 39 ஸ்ட்ராங்கான ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, IRDAI. இதுக்கான எக்ஸாம்பிள் ஜென்ரல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா பங்கு சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் 2 கேட்டகரிஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஒன் இஸ் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அனதர் ஒன் இஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதோட ரிட்டர்ன்ஸ் கஸ்டமரோட கேபிட்டலை பேஸ் பண்ணி அப்ரிசியேஷன் இருக்கும்.
அதாவது equityயோட growth அப்புறம் dividends ஈவுத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் payouts made by companies to its investors. இதுக்கான எக்ஸாம்பிள் dividends, payout etc. நெக்ஸ்ட் ஒன் treasury or debt instruments. இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பாண்ட்ஸ். டெப்ட் கடன் கொடுப்பாங்க. பாண்ட்ஸ் மீன்ஸ் பத்திரம். பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறவங்க டெப்ட் அதாவது கடன் வாங்குறவங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடோட எண்டில் அசல் அப்புறம் வட்டி ஃபுல்லாக பே பண்ண நம்ம பாண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னா லிஸ்டட் பாண்ட்ஸ், நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர், கோல்டு சேவிங் பாண்ட்ஸ், டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் எக்ஸெட்ரா. இதோட எக்ஸாம்பிள் பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் தான். டேக்ஸ் ஆர் ஆடிட் கன்சல்டிங். இந்த செக்மெண்ட்டில் டேக்ஸ் ஆர் ஆடிட் கன்சல்டிங் சர்வீசஸ் ஓட போர்ட்ஃபோலியோவும் இன்க்ளூட் ஆகும். இந்த ஆடிட்டிங் செக்மெண்ட்டில் நிறைய சர்வீஸ் ப்ரொவைட்ஸ் இருக்குது, including statutory audits, internal audits, transaction audit, risk audit, stock audit etc. இந்த சர்வீஸ்லாம் பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ஆப்ரேட் ஆக ஹெல்ப்பாக இருக்குது. இந்த ஃபார்ம் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆன் டேக்ஸ் ஆக்ஷன். டேக்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் பிஸ்னஸ். இண்டிவிஜுவலில் என்னென்னு பார்த்தோன்னா டேக்ஸ் லயபிலிட்டி, ஃபில்லிங் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். பிஸ்னஸில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ், அட்வைசரி எக்ஸெட்ரா. இதுக்கான எக்ஸாம்பிள் இன்டர்னல் ஆடிட், ஸ்டாக் ஆடிட். நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங். இந்த கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீசஸ் ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷனுக்கு தான். இவங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆர் இவங்களுக்கு கிரிசிஸ் பண்ண கடன் டெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈக்விட்டி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. லெண்டர் நெகோஷியேஷன்ஸ் accelerated M&A and capital raising. இதோட எக்ஸாம்பிள் நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். லாஸ்ட் ஒன் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் கஸ்டமைஸ்டு ரேஞ்ச் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதாவது வைட் ரேஞ்ச் ஆஃப் அசட்ஸ் சொத்துக்கள் லைக் டெப்ட், ஈக்விட்டி, இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட் எக்ஸெட்ரா. இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் ஹெல்ப்போட கிளைண்ட்ஸுக்கு நிதி இலக்குகள் அடைய முடியுது. இந்த சர்வீசஸ் ஆர் ப்ராட்லி டார்கெட்டட் அட் HNI மேட் வித் கிளைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ட், ஈக்விட்டி, இன்சூரன்ஸ். Now we are going to see about deep explanation about banking and business environment. Meaning of banking. As per section 5 subsection B of the Banking Regulation Act 1949, banking means accepting for the purpose of lending or investment of deposits of money from the public, repayable on demand or otherwise, and withdrawal by check, draft, order or otherwise. As per section 5 subsection B of the Banking Regulation Act of 1949, பேங்கிங் அப்படின்னா கடன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்துக்காக டெபாசிட் ஆஃப் மணி ஃப்ரம் தி பப்ளிக், அதை தேவைப்படும் போது திருப்பி கொடுக்கறது ஆர் அப்படி இல்லைன்னா காசோலை அதாவது செக் மூலம் வாங்கிறது, ஆர்டர் ஆர் அதர்வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Now we know the types that affect சப்போஸ் பேங்க் லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், செகண்ட் ஒன் பேங்க் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், மானிட்டரி பாலிசி, கிரிசிஸ். டோட்டலாக 5 இருக்குது மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில். ஃபர்ஸ்ட் ஒன் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபி அப்படின்னா பொதுவான மானிட்டரி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி டியூரிங் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் வித்தின் எ இயர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனியோட உற்பத்தியோட அளவு அந்த 1 இயரில். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃப்ளேஷன் ரேட். இன்ஃப்ளேஷன் இஸ் த ரேட் அட் விச் த வேல்யூ ஆஃப் அ கரன்சி இஸ் ஃபாலிங். Consequently, the general level of prices for goods and services is rising.
Most commonly used inflation are two: consumer price index CPI. Next one, wholesale price index WPI. Next one, unemployment rate. The unemployment rate is a useful measure of the underutilization of the labor supply. In India, Haryana has recorded highest unemployment rate in 2021. Next one, monetary policy. Monetary policy is the process by which monetary authority of a country, generally the central bank, control the supply of money in the economy by its control over interest rates in order to maintain price stability and achieve high economic growth. Last one, crisis. Stock market crashes, credit crunches, sovereign defaults, currency crisis are some examples of financial crisis. Hello everyone, I am Yagina, 3rd BCom A, Department of Commerce. I am going to continue with bank specific factors. There are 6 factors in bank specific factors. They are deposits, cost of funding, profitability, ownership, capital and bank size. First one, deposits. A deposit is a financial term that means money held at a bank. A deposit can refer to a portion of money used as security or collateral for the delivery of good. Next one, cost of funding. The cost of funds is the interest rate that financial institutions are paying on funds they use in a business. Next point, profitability. The degree to which a business or activity yields profit or financial gain. Next point, ownership. Ownership of exclusive rights and control over the property. Ownership is the state or fact of exclusive rights and control over the property, which may be any asset or object, land or real estates. Next point, capital. Capital means assets and cash in a business. Capital may either to cash, machinery, receivable accounts, property or houses. In banking, capital is the money that a bank has obtained from its shareholders and other investors, and any profit that is as made and not paid out. Last one, bank size. Bank size means vangi alavu. It measures as the natural value of total assets is captures the bank involvement in the market based activities. These are all the bank specific factors. We are going to discuss about banking in business environment. This can be classified into two. They are micro environment and other one is macro environment. Meaning of micro environment. Micro environment refers to the environment comprises of all the factors of an organization which influence the performance of the company. Microenvironment is popularly referred to as task environment or operating environment. மைக்ரோ என்விரான்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷனை எல்லா ஃபேக்டர்ஸையும் கம்ப்ரைஸ் பண்ணுது. இது ஆர்கனைசேஷனோட பர்ஃபார்மன்ஸை பாதிக்கிறது பிகாஸ் தே ஹேவ் டைரக்ட் பியரிங் ஆன் த ஃபர்ம்ஸ் ரெகுலர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். மைக்ரோ என்விரான்மெண்ட் மீன்ஸ் அண்டர் விச் த ஃபர்ம்ஸ் ஆப்ரேட்ஸ். Next one, meaning of macro environment. Macro is the study of the key driving aspects of the economy. The macro environment is major uncontrollable external forces which influence a firm's decision making and have an impact upon its performance. மேக்ரோ என்விரான்மெண்ட் இஸ் அ மேஜர், அதாவது கட்டுப்படுத்த முடியாத எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஒரு ஆர்கனைசேஷனோட டிசிஷன் மேக்கிங் அப்புறம் பர்ஃபார்மன்ஸில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.
Next topic, banking in business environment. Under banking in business environment, it can be classified into two categories. First one, micro environment, and other one is macro environment. Under micro environment, first one, customers. The bank tries to target mainly 5 types of customer markets. They are as consumers, business clients, reseller market, government, and international customers. It maintains strong relationship with international customers for long-term profitability. அதாவது பேங்க்குக்கு 5 டைப்ஸ் ஆஃப் டார்கெட் இருக்குது கஸ்டமர் மார்க்கெட்டில். அது கன்சியூமர்ஸ் அப்படின்னா நுகர்வோர், பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ், ரீசெல்லர் மார்க்கெட், கவர்மெண்ட், அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ். இவங்க இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் கிட்ட ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க பிகாஸ் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக. Next one, suppliers. Depositors are normally people who seek safe investment for their money. Banks are subject to RBI rules and regulations. So RBI takes all decision relating to interest rates. This reduces suppliers' bargaining power. டெபாசிட்டர்ஸ் எப்போவும் நார்மல் பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்களோட டெபாசிட் எங்கே சேஃபாக இருக்கோ அங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ரிசர்வ் பேங்க் அதாவது ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உட்பட்டவையாகவும் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தொடர்பான அனைத்து முடிவுகளையும் ஆர்பிஐ தான் எடுக்குது. ஸோ சப்ளையர்ஸோட பார்கெய்னிங் பவர் இங்கே ரெடியூஸ் ஆகுது. Next one, resellers. On resellers, some factors are important in the terms of some factors. They are promotion, sales, distribution, marketing, and financial meditations. Banking or any other business, some important factors இருக்கும். Resellerல promotion, sales, distribution, marketing, and financial meditation. Next one, competitors. எவ்ரி பிஸ்னஸ் ஆர் பேங்கிங்கில் கண்டிப்பாக காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. பிஸ்னஸாக இருந்தால் ப்ராடக்ட் காம்படிஷன் மார்க்கெட் இருக்கும். பேங்கிங்காக இருந்தால் வித் அதர் பேங்க்ஸோட காம்படிட்டர்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. டிசைர் காம்படிஷனும் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன், ஜென்ரல் பப்ளிக். ஒரு கமர்ஷியல் பேங்காக இருந்தால் தே கிராண்ட் லோன்ஸ் டு ஜென்ரல் பப்ளிக். பேங்க்ஸ் தே ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டு ஜென்ரல் பேங்க். நிறைய சர்வீஸ் இருக்குது. தே ஆர் பேமெண்ட்ஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ் சர்வீஸ், ஓவர் டிராஃப்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், கன்சல்டன்சி, ஆன்லைன் பேங்கிங், ஹோம் பேங்கிங், கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய பேங்க் சர்வீஸ் இருக்குது ஜென்ரல் பப்ளிக்காக. திஸ் ஆர் ஆல் த மைக்ரோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ். And another topic is macro environment under banking in business environment. Under this, first one, economic factors. Bank-ஓட specific factors include bank size, profitability, cost of funding, capital adequacy, and deposits. Banking-ஓட macro economic factors GDP, inflation, and unemployment இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டெமோக்ராபிக் ஃபேக்டர். 7 டெமோக்ராபிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏஜ், ஜெண்டர், லெவல் ஆஃப் எஜுகேஷன், மார்ஜினல் ஸ்டேட்டஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், இன்கம் லெவல், அண்ட் ஏரியா ஆஃப் ரெசிடென்ஸ். பேங்க்கோட ஸ்பெசிஃபிக் டெமோக்ராபிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் பேங்க் சைஸ், profitability, cost of funding, capital adequacy, and deposits. GDP, inflation, unemployment are the macroeconomic factors. GDP were found to have a negative effect on bank liquidity. Cost of funding and unemployment showed an insignificant effect on bank liquidity. But on the other hand, deposit, profitability, capital adequacy, and inflation showed positive effect on bank liquidity. Next one, technological factor. Our technology is changing how consumers handle their funds.
Many banks offers a mobile app to witness account transfer fund and pay bills. So customer has easier. Debit card also has changed. They implemented the chip facility. So requiring users to insert their card into debit machines rather than swiping them. So customer has easily. Next one, natural and physical factors. Natural and physical factors can be placed into three categories: fitness, skills and tactics. First one, fitness. It can be classified into three: ability, flexibility, power. Skills can also be classified into three: accuracy, consistency and time. Tactics refers penetration, அப்படின்னா ஊடுருவல், விவேகம். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நேச்சுரல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸில். நெக்ஸ்ட் ஒன், பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஃபேக்டர்ஸ். கவர்மெண்ட்டோட சில லாஸ் பேங்கிங் செக்டார்ஸை அஃபெக்ட் பண்ணுது. இண்டஸ்ட்ரியல், சஸ்டபிள், அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எப்போ வேணும்னாலும் கவர்மெண்ட் பேங்க் கிட்ட தலையிட முடியும். அது மட்டும் இல்லாமல் கரப்ஷன் அகெயின்ஸ்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஸ்பெசிஃபிக் லெஜிஸ்லேட்டிவ் லாஸ், ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டெரிஃபிக், அப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஃபேக்டர்ஸில். அண்ட் லாஸ்ட் ஒன், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். சோஷியல் அண்ட் கல்ச்சுரலில் பீப்புள் எப்படி பேங்கிங்கை பார்க்குறாங்கன்னா அவங்களோட விருப்பங்களை குறிக்கிறது. பீப்புளுக்கு பேங்க்கோட அட்வைஸை கன்சல்ட் பண்ணுறாங்க ஃபார் லோன்ஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ், ஹோம் அண்ட் அகாடமிஸ். கஸ்டமருக்கு சீம்லெஸ், அதாவது தடையில்லாத பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸை எதிர்பார்க்குறாங்க. ஸோ சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் பேங்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. These are all the factors for macro environment. Thanks for watching and patient listening.